சமீப நாட்களில் இலங்கையின் மருத்துவ உலகத்தையும் பொதுமக்கள் மனங்களையும் ஒரே நேரத்தில் உலுக்கிய ஒரு செய்தி, IV ஒண்டன்செட்ரோன் மருந்து காரணமாக 2 நோயாளிகள் உயிரிழந்தனர். இந்த செய்தி சமூக ஊடகங்களில் தீயாய் பரவியது. ஆனால் உண்மையில் நடந்தது என்ன? ஒண்டன்செட்ரோன் வாந்தி, மயக்கம், குமட்டல் போன்ற அறிகுறிகளை கட்டுப்படுத்த உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் ஒரு சாதாரண மருந்து. அறுவை சிகிச்சைக்கு பிறகு தீவிர சிகிச்சை பிரிவுகளில் கர்ப்பகால வாந்தியிலும் கூட பயன்படுத்தப்படும் மருந்து இது. இத்தகைய ஒரு பொதுவான மருந்து எப்படி பரபரப்பின் மையமாக மாறியது? 2025ஆம் ஆண்டின் இறுதியில் இலங்கையின் சில அரச மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்பட்ட IV ஒண்டன்செட்ரோன் மருந்தின் சில பெட்ச்கள் பாதுகாப்பு சந்தேகம் எழுந்தது. இது 2021 ஆர்டர் செய்யப்பட்டு 2022 நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சமூக பொருளாதார சூழ்நிலைகள் காரணமாக 2025ஆம் ஆண்டு கிடைக்கப்பெற்ற மருந்து தொகுதியாகும். இதை வைத்துக்கொண்டு கஹலியர் ரம்புக்வெல்ல ரேஞ்சுக்கு இப்போதைய சுகாதார அமைச்சர் நலிந்தவை கழுவில் ஏற்ற முனைவது அரசியல் காழ்ப்புணர்வன்றி வேறொன்றும் இல்லை. ஒரு ஆரம்ப ஆய்வில் அந்த மருந்தில் பாக்டீரியா கலப்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையம் NMRA அந்த குறிப்பிட்ட தொகுதிகளை தற்காலிகமாக சந்தையிலிருந்து வாபஸ் பெற்றது. அதே காலகட்டத்தில் தொற்று நோய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 2 நோயாளிகள் உயிரிழந்தனர். இங்குதான் கேள்வி எழுகிறது. இந்த உயிரிழப்புகளுக்கு ஒண்டன்செட்ரோன் மருந்தே காரணமா? இதுவரை கிடைத்துள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி இந்த 2 மரணங்களும் ஒண்டன்செட்ரோன் மருந்தினால் ஏற்பட்டதென்று உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரம் இல்லை. மருத்துவ விசாரணைகள் இன்னும் நடைபெற்று வருகின்றன. நோயாளிகளின் அடிப்படை நோய்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட மற்ற மருந்துகள், உடல் நிலை, இவை அனைத்தும் ஆய்வில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. ஆனால் சமூக ஊடகங்கள் பொறுமை காத்திருக்கவில்லை. மருந்தே கொலை செய்தது என்ற தலைப்புகள் மக்களின் மனதில் பயத்தையும் மருத்துவ அமைப்பின் மீது சந்தேகத்தையும் விதைத்தன. துறைசார் விசேட மருத்துவ நிபுணர்கள் இங்கு ஒரு முக்கிய விஷயத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள். ஒரு மருந்து சந்தேகத்தின் அடிப்படையில் வாபஸ் பெறப்படுவது அது உயிரிழப்புக்கு காரணம் என்ற தீர்ப்பாகாது. அது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டுமே. இந்த விவகாரம் இன்னொரு உண்மையையும் வெளிப்படுத்துகிறது. மருந்து பாதுகாப்பு, தர பரிசோதனை, வெளிப்படையான விசாரணை, இவை அனைத்திலும் மக்களுக்கு தெளிவான தகவல் கிடைக்க வேண்டியது அவசியம். இறுதியாக இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் பாடம் என்ன? உண்மை விசாரணை முடியும் முன் தீர்ப்பு வழங்கக்கூடாது. சமூக ஊடக தகவல்கள் எல்லாம் உண்மை அல்ல. மருத்துவ அறிவியல் உணர்ச்சியை அல்ல, ஆதாரத்தை நம்புகிறது. IV ஒண்டன்செட்ரோன் விவகாரத்தில் உண்மை இன்னும் விசாரணையில் தான் உள்ளது. உண்மை வெளிவரும் வரை பொறுப்பான தகவல்தான் மக்களின் உயிரை காக்கும்.